ஹாஷ் அன்புள்ள அம்மா, அப்பா மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று இரவு உங்களுக்காக ஒரு அருமையான கதை சொல்லப் போகிறேன். இது ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் கார்த்திக்கின் கதை. கார்த்திக் மிகவும் அழகான பையன். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி மட்டும்தான் சிந்திப்பான். தன்னைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்க மாட்டான். ஒரு நாள் கார்த்திக்கின் அம்மா அவனுக்கு ஒரு புதிய சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அது பிரகாசமான சிவப்பு நிற சைக்கிள். மிக அழகாக இருந்தது. கார்த்திக் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் உடனே சைக்கிளை எடுத்து சாலையில் ஓட்ட ஆரம்பித்தான். அவன் மிக வேகமாகச் சென்றான். சாலையில் ஒரு பழைய அம்மா நடந்து கொண்டிருந்தாள். கார்த்திக் அவளை பார்க்கவில்லை. அவன் அந்த அம்மாவின் மேல் மோதினான். அம்மா நிலத்தில் விழுந்து காயப்பட்டாள். கார்த்திக் மிகவும் அதிர்ச்சியடைந்தான். அவன் உடனே அந்த அம்மாவை உதவினான். அவன் அம்மாவை எழுப்பி அவருடைய காயங்களுக்கு சிகிச்சை அளித்தான். அந்த அம்மா சிறிதளவு காயமடைந்திருந்தாள். ஆனால் அவள் நன்றாக இருப்பதாக கார்த்திக்கிடம் சொன்னாள். அன்று இரவு கார்த்திக் தன் அம்மாவிடம் நடந்த சம்பவத்தைப் பற்றிச் சொன்னான். அவன் தன் தவறை புரிந்து கொண்டான். அவன் தன்னை மன்னிப்பதாக கேட்டுக்கொண்டான். அவன் அடுத்த முறை மற்றவர்களைப் பற்றி சிந்தித்து செய்வேன் என்று சொன்னான். கார்த்திக்கின் அம்மா அவனை அணைத்து கொண்டு, கார்த்திக்கா, நீ தவறு செய்துவிட்டாய். ஆனால் நீ அதற்காக சாரி சொல்லிவிட்டாய். அது மிகவும் முக்கியம். மற்றவர்களுக்கு உதவுவது மிகவும் அழகான விஷயம். எப்போதும் மற்றவர்களைப் பற்றி சிந்தி. உன்னைப் பற்றி மட்டும் சிந்திக்காதே. உன் நல்ல குணத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அன்று முதல் கார்த்திக் மற்றவர்களைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் எப்போதும் அவர்களுக்கு உதவ முயற்சி செய்தான். அவன் ஒரு நல்ல மனிதனாக வளர்ந்தான். இந்த கதை உங்களுக்கு பாடமாக இருக்கும். எப்போதும் மற்றவர்களைப் பற்றி சிந்திப்போம். அவர்களுக்கு உதவுவோம். நல்ல மனிதர்களாக வாழ்வோம். சரி, இப்போது தூங்குங்கள். இனிமையான கனவுகள் காணுங்கள். நல்ல இரவு.